நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா கிட்ட வந்து போய்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல விஜய் வந்து போய்னா மல்லியோட கதையெல்லாம் கேட்டு பயங்கரமா வந்து போய்னா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. "ஓ! இப்படியெல்லாம் நடந்துச்சாடா?" அப்படின்ற மாரி தான். அதுவும் நம்ம மல்லி வந்து போய்னா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம விஜய் பார்த்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே விஜயோட மனசு அப்படியே கல்லா இருந்தாலுமே கூட வந்து போய்னா இப்போ கரைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா மல்லியோட கதை இருந்துட்டு இருக்கு. அத கேட்கும்போது வந்து போய்னா வெண்பா ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. விஜய் ஒரு பக்கம் பின்னாடி நின்னுட்டு, "ச்சே! நான் வந்து போய்னா இப்படி வந்து மல்லியோட மனச கஷ்டப்படுத்தியிருக்கோமே." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல அவ்ளோ கோவத்தையும், வன்மத்தையும் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காங்க. ஓகே தான். ஆனா அத விட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எந்த அளவுக்கு கேவலப்பட்டுருப்பாங்க, கோவப்பட்டுருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம விஜய் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம வெண்பாவும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க அதாவது ஒண்ணா வந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி தாம்மா விஷயம். இந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்லி எப்டி எப்டியோ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம். அப்டி இப்டின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் "அண்ணா எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணே. நான் எப்டி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வந்துருவேன்." அப்டி இப்டின்ற மாரி வந்து மனசு கஷ்டப்படுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி அம்மா நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்டி சொல்றீங்க? அப்டின்னு சொல்லிட்டு வெண்பா இருந்துட்டு உடனே அவங்க அவங்க இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. மாமா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா பேசுறேன். நீங்க எனக்கு மாமா தானே. அப்டி இப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லும்போது, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா ஆமாமா. நான் உங்க மாமா தான். அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி, அவரும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க. நான் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, என் டாடாவ சம்மதிக்க வச்சு, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியம்மாவையும் விஜய் விஜய் டாடாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். நானும் கூடவே வரேன். அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இங்க என்ன பிரச்சனை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட குடும்பத்த, அதாவது மல்லியோட அண்ணன், அண்ணி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட நான் வந்து இப்டி சொல்லப் போறேன், அப்டி சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க இல்லையா? ஆனா அங்க போனா வந்து பார்த்தீங்கன்னா, சேர்க்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்டின்ற மாரி சொல்லி, ஊர் எல்லையிலிருந்து அப்படியே துரத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லியோட அந்த ஊருக்கு போனா மட்டும் தான், இது எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம மல்லியம்மா நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கே டாடா கிட்ட பேசி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம மல்லிக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க அண்ணன், அண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வெளிய ஒரு அனாதை மாரி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு, "வெண்பா உன் டாடாவ பார்த்தியா? உன் டாடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காகவே அசிங்கமாயிடுச்சு, அவமானமாயிடுச்சு. நான் எப்படி வெளிய தல காட்டுறது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, என் அண்ணன், அண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஊர்ல, அதாவது இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஊருக்கு போயும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போக முடியல. இந்த மாரி கஷ்டத்துல நாங்க இருக்கோம். ஆனா, உன் டாடா வந்து பார்த்தீங்கன்னா, இது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு, ச்சே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயி, அந்த ஊர்ல இருக்க எல்லாரையுமே உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மல்லிய அதாவது வெண்பா கேட்கறதுக்கு முன்னாடியே, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியையும், வெண்பாவையும் கூட்டிட்டு அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.